ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபிட்னஸ் பார்ட்னர் டேவிட். ஃபிட்னஸில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நம்ம வந்திருக்கோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது டெய்லி ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணி ஒரு 3 months ஒரு 12 weeks எதையும் மாற்றாதுங்க. ஏன்னா மசில் அடாப்ட் ஆகிறதுக்கே மென்டலி மசில் கனெக்ட் ஆகிறதுக்கே உங்களுக்கு ஒரு 15 days ஆகும். அதை நீங்கள் ரெகுலர் ஒர்க் அவுட் எடுக்கிறதுக்கு, டெய்லி ஃபுட்டு எடுக்கிறது, ரெகுலராக அதுக்கான போகிற டைம் 1 hour ஒர்க் அவுட் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 2.5 hours உங்களுக்கு ப்ரிப்பேரிங் டைமே ஆகிடும். ஸோ அதை நீ அடாப்ட் ஆகி போகிறது, இதெல்லாம் மென்டலி நீங்கள் ரெடி ஆகிறதுக்கே 15 days ஆகும். ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ரெடி ஆகிறது 15 days ஆகும். ஸோ ஒரு 12 weeks நீங்கள் எதையும் மாற்றக்கூடாது. அந்த பிளான் பண்ணிக்கணும். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளானிக்கு என்ன செய்யணும், ஒரு மசிலுக்கு இதுக்கு இன்னொரு மசிலுக்கு ரெக்கவரி பீரியட் இருக்கா, இதெல்லாம் சரியாக நீங்கள் ப்ராப்பராக மைண்டில் ஏற்றி அதுக்கான ஒர்க் அவுட் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி போகும். ஜிம்முக்கு போன உடனே உங்கள் ஃபிட்னஸ் பார்ட்னர் என்ன சொல்கிறாரோ, இன்றைக்கி இது பண்ணலாமா, வேண்டாம் எனக்கு அது பண்ணலாம், அல்லது அவர் சொல்கிறார் இல்லை இது பண்ணலாம், அப்படியே நம்ம சொல்கிறோம் இல்லை வேண்டாம் எனக்கு பிடிச்சது இதுதான். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுறதோ, அங்கே போய் மாஸ்டர் இன்றைக்கி என்ன செய்யணும் சொல்லுங்கள், மாஸ்டர் இன்றைக்கி என்ன செய்யணும் சொல்லுங்கள், இதெல்லாம் ஆகும். எனக்கு பைசப்ஸ் மட்டும் பிடிக்கும், அல்லது அட்டன் மட்டும்தான் வேணும், கார்டியோ மட்டும் பண்ணால் போதும், இப்படி ஏதாவது ஒரு லைனில் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு என்னங்கிறத உங்கள் ஃபிட்னஸ் என்த்யூசி கேட்டு, நல்ல ட்ரெயினர் கேட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் சார்ட் போட்டு அதை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஒர்க் அவுட் சார்ட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி நீங்கள் போகும்பொழுது அந்த பிளானோட வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுதே முதல் நாள் நைட்டே அந்த பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம், இவ்வளோ ரெப்பு, இவ்வளோ செட்ஸு அப்படின்னு சொல்லி பிளானோடு இருக்கணும். ஏதோ ஜிம்மோட முடியறதில்ல, அதுக்கு முன்னாடி நீங்கள் மைண்டில் ரெடி ஆகணும். ரைட், அடுத்தது நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஜிம்முக்குள்ளே ஃபஸ்ட்டு நீங்கள் வரீங்க, ஒரு பிகினராக இருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 months கோல், 6 month கோல் அப்படின்னு நீங்கள் ஃபிட்னஸில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்த உடனே மாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி 6 pack வரணும், இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகணும், அல்லது இந்த மாதிரி ஸ்பாட்டில் இருக்க அந்த தொப்பை மட்டும் ரெடியூஸ் ஆகணும், ஃபேட்டு ரெடியூஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் கோல்ஸ் சொல்ல வேண்டாம். அது சொல்கிறது உங்களுடைய கோலாக இருந்தாலும் கூட அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இப்படி சொல்லியிருக்காங்க, டாக்டர் இப்படி சொல்லியிருக்காங்க, அல்லது என்னுடைய ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட உங்கள் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி அவர்கிட்ட சொல்லுங்கள். ரெண்டாவது, அவர் உங்கள்கிட்ட ஃபிட்னஸ் டெஸ்ட் பண்ணுவார். ஒரு 3 சிம்பிளாக டெஸ்ட் பண்ணுவார். சிட் அண்ட் ரீச்சுங்கிறது, அல்லது ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட், ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட்டு, கார்டியோ ஒர்க் அவுட், எப்படி எந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த 3 டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட் டிசைன் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எடுத்துகிட்டப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பற்றி அவருக்கு தெரியாது, உங்கள் ஹெல்த் கண்டிஷன் தெரியாது, அவர் பாட்டு இது க்ரன்ச் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்லா ஆப் ஒர்க் வந்துடும், சிட்டப் பண்ணிங்கன்னா போதும் ஆபுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கொடுத்துரும். பட் உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது, லோயர் பேக் பெயின் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்க போய் உங்களுக்கு அடுத்தது நீங்கள் ஃபிசியோதெரப்பிக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அலைய வேண்டியதாக போயிடும். ஸோ உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் என்ன ஒர்க் அவுட் சார்ட் அப்படிங்கிற ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக அவங்க சொல்கிறத கேளுங்க. இது லாங் ப்ராசஸிங், ரெகுலர் ப்ராசஸிங், லாங் டேர்ம் கோல். அதனால் இந்த ஃபிட்னஸ் கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தான் சேஃப்டி, ஹெல்த்தி, ஃபிட்டாக நம்ம கொண்டு போக முடியும். தேங்க்யூ, பாய்.